ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக நம்ம பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது சிபிஎஸ்சி ரீஎவல்யூஷன் ரிசல்ட் வந்துருச்சு. அது எப்படின்னு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். ஸோ cbse.gov.in வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ரிசல்ட் பேஜ் இந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். மெயின் வெப்சைட்டில் எதுவும் வரல. ஸோ ரிசல்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் இது வரும். வியூ ரிசல்ட்னு வரும். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஃப்டர் ரீஎவல்யூஷன் ரிசல்ட் நியூ அவைலபிள்னு. ஸோ இதை வியூ ரிசல்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ரோல் நம்பர், கிளாஸ் 12, அட்மிட் கார்டு, ஸ்கூல் நம்பர் ஹால் டிக்கெட்ல இருக்கும். இது எல்லாமே ஹால் டிக்கெட்ல இருக்கும். மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர்ஸ் நேம் இங்க கொடுக்க கூடாது, மதர் நேம் மட்டும் தான் கொடுக்கணும். இதுல ப்ளூ கலர்ல சின்ன ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரீன் கொடுத்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல கீழே பாருங்க ரிமார்க்ஸ்ல சேஞ்சஸ் அப்டேட் இருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்கை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன ஃபர்தரா பண்ணணும் அப்படின்னு. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா என்னோட கெஸ் படி நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு உங்களுக்கு எல்ஓசி கேட்பாங்க. கம்பார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஆர்டிஆ இருந்தாலும் சரி, ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். ஷோரா பிரைவேட் கேண்டிடேட் மட்டும் தான் நம்ம தனியாக அப்ளை பண்ணலாம். ஸோ நாளைக்கே நீங்கள் ஸ்கூலை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. எப்போ எல்ஓசி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.